எல்லாருக்கும் காலை வணக்கம். நம்ம ஊர் சேலத்துல மாரிப்பட்டி போட்டுக்கிறாங்க. இதோட இன்னைக்கு செவ்வாய்க்கிழமை 3வது வாரம். அதனால 2 வாரம் எதுவும் கொடுக்கல நானே. அதனால இந்த வாரம் வந்து கூழ் காய்ச்சி கொடுக்கலாம்ங்கிறதுக்கோசரம் கூழ் காய்ச்சிட்டு உட காய்ச்சி வச்சிருக்கிறேன். மாவு கரைச்சி வச்சிருக்கிறேங்க. ஏன்னா அப்பதான் தண்ணியா நல்லா கட்டி இல்லாம கரைச்சி எடுத்து வச்சுக்கணும். உப்பு போட்டு கரைச்சி எடுத்து வச்சிருக்கிறேன். உட நல்லா கொதிச்சிருப்பாடு தண்ணி எடுத்துட்டு இந்த மாவு எடுத்து ஊற்றி கிளம்புங்க. நம்ம வீடு பண்டிகைக்கு கண்டிப்பா வாங்க, எல்லாரும் வாங்க. சேலத்து பண்டிகைக்கு ரொம்ப விசேஷமா இருக்கும். வாங்க. நீ காலையில டிஃபனுக்கு போல சாப்பாடு தாங்க செஞ்சிருக்குது. என்ன செஞ்சுன்னு பாருங்க. சாப்பாடு சூடா வடிச்சாச்சிங்க. நீ பச்சை கொண்டு அரைச்சி ரசம் வச்சிருக்குதுங்க. நல்லா சூடாக இருக்கனால ஆள் கொட்ட மாதிரி குடிச்சாச்சு. நல்லா சூப்பராக இருக்கும். தனியாட்ட வச்சோம்னா இன்னைக்கு கடலப்பருப்பு சட்னிங்க. கடலப்பருப்பு கொஞ்சமாக போட்டு தேங்காய் இஞ்சி பூண்டு இதெல்லாமே போட்டு நல்லா எண்ணெயிலே வணக்கி விட்டு ஆட்டி வச்சிருக்குதுங்க. உருளைக்கிழங்கு வெந்தயக்கீரையும் போட்டு பொரியல் செஞ்சு வச்சிருக்குதுங்க. நம்ம வீட்டில் காலையில் டிஃபனுக்கு செய்யலைங்க, மதியானம் சாப்பாட்டுக்கும் காலையிலேக்கு இதுதாங்க செஞ்சிருக்குது. வாங்க சாப்பிடலாம். எல்லாரும் வாங்க. கூழ் இன்னைக்கு நம்ம வீட்டில் கூழ் காய்ச்சி கூழ் ஊற்ற பாருங்க. பிள்ளைங்க எல்லாம் வருவாங்க. 4 மணிக்கு இங்கே தான் பக்கத்தில் தான் ஸ்கூலு. நல்லா குழந்தைங்களாம் வருவாங்க. அதனால கூழ் காய்ச்சிட்டோம்னா வாங்கி குடிச்சிட்டு கிளம்பிடுவாங்க. அதனால இப்பயே காய்ச்சி எடுத்து வச்சிடணும். ஏன்னா சூடாக கொடுக்க முடியாது இல்லையா. அதனால இப்பயே காய்ச்சி போறேன். வாங்க அடுத்த வீடியோவில் பார்க்கலாம். பாய்.